வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகா நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான சட்னி, அதாவது ஆப்பிள் சட்னி. நம்ம வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மாங்காய் சட்னி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஆப்பிளில் வச்சு சட்னி எப்படி பண்ணுறது இது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஆப்பிள், நாட்டு சக்கரை, வினிகர், உப்பு, மிளகாய்த்தூள், வெங்காயம், இஞ்சி. தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போது ஆப்பிள் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆப்பிளை வந்து நல்லா அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வைக்கிறேன். இதில் ஆப்பிள், வெங்காயம், தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு மிளகாய்த்தூள், இஞ்சி துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு. இதோட நாட்டு சக்கரை. இப்போ ஒரு 1/4 கிலோ ஆப்பிள் எடுத்துக்கிறோன்னா ஒரு 60 கிராம் நாட்டு சக்கரை அப்படி சேர்த்துக்கலாம். இப்போது இதோட தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் வந்து நல்லா வெந்து நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும்போது இதை இறக்கிடலாம். இது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போது இது வேகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஆப்பிள் எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்னு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வருது. இப்போ இதை வந்து இறக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி. நல்லா குழைய வேக விட்டதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துருச்சு. இப்போ வந்து இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். சுவையான ஆப்பிள் சட்னி தயாராக இருக்குங்க. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஆப்பிளில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வைங்க, கடாய் வைங்க. கடாயில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், வெங்காயம், மிளகாய்த்தூள், இஞ்சி, உப்பு, நாட்டு சக்கரை அதோடு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சுவையான ஆப்பிள் சட்னி தயார்.